தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போவோம். மகா பரிசுத்தமும் மகிமையும் வல்லமையும் கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்தி வணங்கி போற்றி உயர்த்துகிறோம். தயவுள்ள கிருபையுள்ள மகிமையுள்ள பாதங்களிலே பணிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, தேவரினுடைய வார்த்தையாகிய மன்னாவினால் எங்களை போஷிங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தை இந்த வேளையில் எங்களுக்கு கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களெல்லாம் ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக 100 மடங்காய் பலன் தர கிருபை தருவீராக. வறுமையாக்கி படைக்கிறோம், ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசு ராஜாவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கூறும் சாட்சி, காட்ஸ் டெஸ்டிமோனி. இந்த தலைப்பிலே இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவைப் போல் தம்மில் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு ஞானஸ்நான சத்தியத்தை தன்னை ஒப்பு கொடுத்து இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது என்று ஆண்டவர் அதை குறித்து சொல்லுகிறார். அப்போ ஞானஸ்நானம் அவர் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்புகிறார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தையின்படியான நீதிக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது வானத்திலிருந்து நம்மை நோக்கி ஒரு சத்தம் உண்டாகிறது. அது என்ன? நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன். கர்த்தருமே மீடாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அங்கே ஞானஸ்நானத்திற்கு ஆண்டவராகிய இயேசு தன்னை கீழ்ப்படுத்தின பொழுது இந்த ஒரு வார்த்தை உண்டாகிறது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போ மறுரூப மலையிலே அவர்கள் எங்கே இருக்கிறாங்க? இப்போ மறுரூப மலையிலே இருக்கிறார்கள். அந்த மறுரூப மலையில் ஒரு சத்தம் உண்டாகிறது. அது என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். தயவுசெய்து நல்லா கவனிப்போம். இதை நம்ம அதிகமாக இதை தியானிக்கிறது இல்லை. இதில் உள்ள காரியங்கள் மிகவும் மேன்மையானவைகள். அதை நீங்கள் சரியாக நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டை யூதர்கள் 3 பிரிவாக பிரிப்பார்கள். ஒன்று ஆகமங்கள், இன்னொன்று தீர்க்க தரிசனங்கள், மூன்றாவது வாக்கியங்கள், வார்த்தைகள். ஆகமங்களில் முதல் 5 புத்தகங்கள் வந்துடும். வாக்கியங்கள், வார்த்தைகளில் யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி, இதெல்லாம் வந்துடும். மற்ற எல்லா பெரிய தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி எல்லாமே சேர்த்து தீர்க்கதரிசிகள் என்று இந்த 3 பிரிவுகளாகத்தான் என்ன செய்வாங்க? யூதர்கள் அதை பிரிப்பார்கள். 3 பிரிவுகளாக பிரிப்பார்கள். நல்லா கவனிங்க. இப்பொழுது இங்கு அங்கு வானத்திலிருந்து இயேசுவை குறித்ததான ஒரு சாட்சியான 3 வார்த்தைகள் வருகிறது. இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்போ இதை ஆராய்ந்து பார்த்தால்
இந்த 3 வசனமும் ஒவ்வொன்றும் அந்த 3 பிரிவுகளில் இருந்து அங்கு அவருக்கு சாட்சியாக சொல்லப்படுகிறது. தேவனுக்கு மகிமையுண்டாவதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது பார்த்தோம்னா சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆமென். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன். ஆமென். அப்போ அங்கே நம்ம இந்த நீர் என்னுடைய குமாரன் என்பதை அந்த வார்த்தை எங்கிருந்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் வார்த்தைகள், அதாவது செய்யுள்கள், அந்த பகுதியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அடுத்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்போ இரண்டாவது அவர் சொன்ன வார்த்தை எதிலிருந்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் தீர்க்கதரிசிகள், ஏசாயாங்க தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலிருந்து சொல்லப்படுகிறது. இந்த 3 பிரிவு சொன்னேன். முதல்ல பார்த்தோம், அது சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து சொல்லப்பட்டது, எழுத்துக்கள். இங்கு தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்திலிருந்து அந்த இரண்டாவது வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த 3ஆவது வார்த்தை வாசிக்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15 வசனமும் 18ஆம் வசனமும். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரத்திலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவன் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்ததையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். நான் என்னுடைய வார்த்தைகளை அவருடைய வாயில் அருளுவேன். நான் கற்றுக் கொடுப்பதில் அவர் கற்றுக் கொடுப்பார். அதான் இயேசு சொன்னார், நான் சுயமாக எதையும் பேசவில்லை, பிதாவினிடத்தில் நான் எதை கேட்டேனோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இங்கே சொல்றாரு, அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இவருடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்போ அந்த செவி கொடுங்கள் என்று சொல்கிறது எதிலிருந்து வருதுன்னு சொன்னால் அங்கே ஆகமங்களிலிருந்து சொல்லப்படுகிறது. ஆமென். அப்போ ஆண்டவராகிய இயேசுவை குறித்து அந்த சாட்சி எப்படி விளங்குறதுன்னு சொன்னால் முழு வேதாகமம். அப்போ அதை எபிரேயர் என்ன சொல்லுவாங்கன்னா தனாக் என்று சொல்வார்கள். தனாக் என்று சொல்வார்கள். தனாக் என்று சொன்னால் அங்கே தோராங்கிறது ஆகமங்கள். நவீம், ரெண்டாவது நவீம் என்று சொன்னால் தீர்க்க தரிசனங்கள். அப்புறம் கெத்துவீம் அப்படின்னு சொன்னால் எழுத்துக்கள். அப்போது இந்த 3ஐயும் சேர்த்து தான், அந்த 3 எழுத்துக்களையும் சேர்த்து தான் தனக்கு என்று சொல்வார்கள். பழைய ஏற்பாட்டை முழுவதையும் யூதர்கள் என்ன சொல்லுவாங்க, தனக்கு என்று சொல்வார்கள். அப்போ அந்த முழு யூதர்களுடைய வேதத்தில் இருந்து 3 முக்கியமான பகுதியிலிருந்து அங்கே பிதாவினிடத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சி உண்டாகிறது. அல்லேலூயா. இவருடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். ஆமென். அப்போ இயேசு ஏதோ ஒரு காலத்தில் வந்தவர் அல்ல, அவர் ஆதியிலிருந்து இருக்கிறவர். அவரை கொடுத்த சாட்சி எங்கிருந்து இருக்குது? அல்லேலூயா, ஆதியிலிருந்து இருக்குது. தேவனை நாம் மையப்படுவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அதனால ஆண்டவராக இயேசு சொன்னார், யோவான் 5:39 வசனத்தில், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்களும் அவைகளே. அதனால தான் இயேசு சொன்னார், நான் ஏதோ ஒன்று புதுசாக சொல்லலப்பா, நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு கொடுத்துருக்க வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறவரும் அவைகளே. அப்போ என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறது உங்களுக்கு வேதத்திலே எழுதியிருக்கிறது. அது எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த வேதத்தின் முழு பகுதியில் இருந்து அவருக்கு ஒரு சாட்சி அங்கே வானத்திலிருந்து வெளிப்படுகிறது. கர்த்தர் நாம் மையப்படுவா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதப்போ இயேசு சொல்லும்போது இன்னொரு வார்த்தை அங்கே சொல்கிறார் பாருங்க, தேவன் நாம் மையப்படுவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும்
தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. ஆமென். அப்போ ஆண்டவராகிய இயேசு இங்கே சொல்லுகிறார், அப்போ நான் ஏதோ ஒரு புதுசு இல்லைப்பா, ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணங்களிலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. தனக்குள்ள எழுதியிருக்கு அப்படிங்கிறாரு. நியாயப்பிரமாணம் தோரா, தீர்க்கதரிசன ஆகமங்கள் நவீம், அப்புறம் சங்கீதங்கள் கெத்துவீம். அப்போ தனக்குள்ள என்ன செய்திருக்கிறது? என்னை குறித்து எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தன்னை என்ன செய்கிறார்? அங்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அந்த அவருடைய நாமத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா இன்னும் மகிமையான ஆச்சரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் நாம் மையப்படுவோம். இயேசுவினுடைய நாமம், தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. நமக்கு அந்த மொழிபெயர்ப்புகள் பல மொழியில் மாறி வந்ததுனால அதனுடைய மகத்துவத்தை ஜனங்கள் அறியலை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒரு நாமம் அப்படின்னா அது அங்கே மூல பாஷையில் எப்படி எழுதியிருக்கோம்? யெகோவா. கர்த்தராகினா யாரு? யெகோவா. யெஷூவா, மெஷியா. யெகோவா, யெஷூவா, மெஷியா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னா என்ன எழுதியிருக்கோம்? யெகோவா, யெஷூவா, மெஷியா. அப்போ இயேசு தான் யெகோவா தேவன். ஜனங்களுக்கு என்ன செய்யல, புரியல, சண்டை போட்டுட்டு இருக்கான். இல்லை, யெகோவா வேற, இயேசு வேற. அல்லேலூயா. கர்த்தராக இயேசு அப்படின்னு எழுதியிருக்க இடத்துல என்ன அப்படின்னு நான் வாசிக்கணும்? யெகோவா, யெஷூவா. ஆமென். தேவனை நாம் மையப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அந்த சதிப்போ நல்லா கவனித்து கொள்வோம். அப்போ இங்கே பார்க்குறோம், என்னை குறித்து அவைகள் எழுதியிருக்கிறதாப்பா என்று சொல்லி அங்கே முழு வேதத்தையும் சுட்டி காட்டி அங்கு ஆண்டவராக இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னொரு அந்த இதை இன்னொரு அதிசயம் அங்கே பாருங்கள். அங்கே யார் இருந்தார்கள் மறுரூப மலையில்? மோசே, எலியா, இயேசு. மோசே, எலியா, இயேசு. அந்த மோசே யாருக்கு? மோசே தான் என்ன செய்கிறாரு? தோராவை எழுதி கொடுத்தார். அப்படி தானே? 5 ஆகமங்கள் எழுதுனது யார்? மோசே. அப்போ மோசே அங்கு 5 ஆகமங்களை என்ன செய்கிறாரு? அங்கே வெளிப்படுத்துகிறார். எலியா யார்? தீர்க்கதரிசி. எலியா யார்? தீர்க்கதரிசி. அப்போ நவீம் என்கிற பகுதிக்கு இங்கே எலியா அங்கே சாட்சியாக இருக்கிறாரு. அங்கே இயேசு இருக்கிறார். அங்கு எழுத்துக்கள் கெத்துவீம், அதற்கு இயேசு அங்கே சாட்சியாக இருக்கிறார். ஆமென். சங்கீதங்களிலே அவர் என்ன செய்கிறவர்? புகழப்பட்டவர், தொழுகப்பட்டவர். அப்போ இங்கே பார்க்குறோம், மோசே, எலியா, இயேசு அங்கே மறுரூபமலையில் இருக்கிறார்கள். அங்கே மீண்டுமாக இங்கே என்ன என்ன இருக்குதுங்க? முழு வேதாகமும் இருக்கிறது. ஆமென். முழு வேதாகமும் இருக்கிறது. அப்போ அங்கே இன்னொன்று பாருங்கள், அவங்க அங்கே இருந்த 3 பேர் யார்? சீஷர்கள். பேதுரு இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார், யோவான் இருக்கிறார். அந்த பேதுரு அவர் சுவிசேஷத்திற்கு அவர் அடையாளமாக இருக்கிறார். யாக்கோபு நிருபங்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு அடையாளமாக இருக்கிறார். அப்போது புதிய ஏற்பாட்டை நம்ம 3 இதாகத்தான் பிரிக்க முடியும். ஒன்று என்னது? சுவிசேஷம், சுவிசேஷ புத்தகங்கள். அடுத்து என்னது? நிரூபங்கள். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அப்போ அதை பிரதிபலிக்கிறதான 3 அங்கு இருக்கிறார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. அப்போ தேவனுடைய சாட்சி அங்கு எப்படி அங்கு விலகுகிறது என்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு இது ஒரு தகவலுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். கவனிங்க. செய்தி என்ன என்று சொன்னால், சாட்சி என்பது தேவனிடத்திலிருந்து நமக்கு விளங்கணும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி அதுதான். என்ன செய்தி? சாட்சி யார்கிட்ட விளங்கணும்? தேவன்கிட்ட நமக்கு விளங்கணும். இப்போ நான் சாட்சி சொன்னேன்னு சொல்லுவேன். யாராக இருந்தாலும் சாட்சி சொன்னேன்னு சொல்லுவோம். கஷ்டத்தில் இருந்தேன், வியாதியில் இருந்தேன், ஜெபிச்சேன், எனக்கு விடுதலை கிடச்சிச்சு.
பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கிடச்சிச்சு, இது மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கிடச்சிச்சு, இதுக்காக நான் வேண்டிக்கிட்டே எனக்கு கிடச்சிச்சு. இதுதானே சாட்சி சொல்கிறோம். இதான் நம்ம இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி சொன்னால் என்ன சாட்சி சொல்வார்? அதான் நீங்கள் முக்கியம். கர்த்தர் நம்முடைய சாட்சி நம்மை குறித்து, இப்போ இயேசுவை குறித்து அங்கே சாட்சி வானத்திலிருந்து உண்டாயிற்று, இவருடைய என்னுடைய நேசகுமாரன், இவரெல்லாம் பிரியமாக இருக்கிற, இவருக்கு செவி கொடுங்கள். யாரை குறித்த சாட்சி? இயேசுவை குறித்த சாட்சி. கர்த்தரை நான் மையப்படுவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சீஷர்கள், இயேசுனுடைய சீஷர்கள் என்று சொல்லுகிற நமக்கு சாட்சி எங்கிருந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு சாட்சி விளங்கணும். அல்லேலூயா. அப்போ அவற்றிலிருந்து சாட்சி விளங்கும்போது அது எப்படி விளங்கும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ நாம் தேவனாலே எப்படி அறியப்பட்டிருக்கிறோம்? அதுதான் சாட்சி. அவன் சொல்வோமா? அல்லேலூயா. அப்போ நான் தேவனாலே எப்படி அறியப்பட்டிருக்கிறோம்? அங்கே பார்த்தோம், இயேசுவை குறித்த சாட்சி அங்கே வானத்திலிருந்து உண்டானது. அப்போ நம்மை குறித்த சாட்சி அது யார்கிட்ட வரணும்? தேவனை குறித்திருந்து வரணும். இங்கே ஆபிரகாமை குறித்த சாட்சி அங்கே தேவனிடத்திலிருந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்மை எந்த விதமாக கர்த்தர் அறிந்திருக்கிறார்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 24 நேரமும் கையில் ஒரு பெக்கிங் பவுலோடு போய் நிற்கிற ஆளாக பார்த்துருக்கிறாரா? அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இதை கொடுங்கப்பா, அதை கொடுங்கப்பா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி நம்மளை பார்க்குறாரு? நம்மை குறித்த சாட்சி அது எப்படிப்பட்டதாக இருக்குது? தேவனிடத்திலிருந்து நமக்கு குறித்த சாட்சி எப்படி விளங்குகிறது? இங்கே நம்ம பார்க்குறோம், ஆபிரகாமை குறித்த சாட்சி, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுக்கு பயப்படுகிறவன் ஒரு முக்கியமான அநேக காரியங்களை விட ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் பாவத்தை விட்டு நீங்கி வாழ்வான். பாவத்துக்கு செய்கிறதுக்கு பயப்படுவான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதற்கு பயப்படுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவனாக இருப்பான். இங்கே நம்ம பார்க்கிறோம், அங்கே இன்னைக்கு நம்ம ஆபிரகாமுக்குள்ள நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமே. எதற்கு? எப்படி? தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமைப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ அற்புதமான ஒரு சாட்சி பாருங்க. அதுக்கடுத்து யோபை குறித்து வாசிக்கிறோம். யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை. என்ன சாட்சி பாருங்க. அல்லேலூயா. இந்த சாட்சி யார் கொடுத்தா? அல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் இருந்து பெறுகிற அந்த சாட்சியை குறித்து யோபு கவனம் உள்ளவனாக இருந்தான். அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு என்ன சாட்சி கொடுத்தாங்க? ஆமென். ஏதாவது நல்ல சாட்சி கொடுத்தாங்களாங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் என்ன சாட்சி கொடுத்தாங்க? நல்ல சாட்சி கொடுக்கல. நீர் ஏதாவது அக்கிரமம் பண்ணியிருப்பேரியா? இல்லாமல் உன்னை இப்படி இந்த வருத்தம் எடுப்பார் ஆண்டவர். நம்ம சாட்சி சொல்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அவருக்கு நண்பர்கள் சொல்லுவார், அவன் ஏதாவது பண்ணியிருப்பான்ப்பா. கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால்
தேவனை குறித்த சாட்சி, தேவன் தனக்கு கொடுத்த சாட்சியை காத்துக்கொள்வதிலே அங்கு யோபு கவனமாக இருந்தார். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு மனைவி சொல்லும் போது, பைத்தியக்காரி மாதிரி பேசுறிய, பைத்தியக்காரி மாதிரி பேசுறிய, அவளிடத்திலிருந்து பெற்று நாம் அல்லேலூயா நன்மையை பெற்று நாம் தீமையே அல்லேலூயா என்ன கொடுத்தாலும் கர்த்தருக்கு சந்தோஷம் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். இது சாட்சி கர்த்தர் நாம. ஏன் அதுதான் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு வேணும். இவன் கடைசியில் மறுபடியும் ஒரு சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. இவன் எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால் என்ன செய்யலையா, பாவம் செய்யவில்லை. எனக்கு அருமையானவர்களே, இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த சாட்சி அங்கு தேவனிடத்திலிருந்து விளங்குகிற ஒரு சாட்சியாக இருக்கிறது. ரெண்டு காரியம், மனுஷர்கிட்ட இருந்து வர்ற சாட்சி அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அல்லேலூயா, ஆமென். ஒரு தடத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஐயோ அவனை மாதிரியே ஆள் இல்லைப்பா, கொடை வள்ளலுமா. அடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, இவெல்லாம் ஒரு ஆளாயா, ஒரு கஷ்டத்துக்கு உதவ மாட்டுறான். இது மண்ணினுடைய சாட்சி, அப்படித்தானே? தனக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கிறது என்பதை மாத்திரம்தான் பார்ப்பான் மனுஷன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 55 இயர்ஸ் இருக்கும். அந்த படிக்கிற காலத்தில் ஒரு சிறுகதை வாசிச்ச ஞாபகம் இருக்குது. அந்த சிறுகதையினுடைய தலைப்பு பிரளயம். அந்த தலைப்பு என்னது, பிரளயம். 2-3 எறும்பு ஒரு செடிக்கு கீழே நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் லைன், அப்படி ஒரு நிமிஷம் படபடன்னு மழை பெய்யுது. இப்படி பார்த்தா அங்கே உள்ள ஆள்லாம் அங்கிட்டு வேகமாக ஓடுறாங்க. இது பார்த்து இப்படி வேடிக்கை பார்க்குது. அது இந்த செடிக்கு கீழே இருந்ததுனால அந்த தண்ணி என்ன செய்யலை, அது மேலே படலை. இப்படி பார்க்குது. இந்த 2 எறும்பு என்ன செஞ்சு ஒரு சின்ன ஒரு மண்ணெலாம் கட்டி மேலே நின்றுக்கிட்டு இருக்கு. மழையெல்லாம் பெஞ்சு முடிச்சிட்டு மக்கள் சாதாரண நடந்து போயிட்டு இருக்கான். அந்த காற்று லேசாக அடித்த உடனே அந்த இலையிலேருந்து 4-5 சொட்டு தண்ணி கரெக்டாக அந்த மண்ணாங்கட்டியில் விழுகுது. அந்த மண்ணாங்கட்டியிலிருந்து இந்த 2 எறும்பு தூக்கி எறியப்படுது. பரண்டு வந்துட்டு இப்படி பார்க்குறது, மனுஷன் சாதாரணமாக போய்கிட்டு இருக்கிறான். இந்த எறும்பு சொல்லிச்சான், பைத்தியக்காரங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது ஓடினாங்க, இப்போ பிரளயமே வந்துருச்சு பேசாமல் போகிறாங்க அப்படின்னா. ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு ஓடினாங்கப்பா, இப்போ பிரளயமே வந்துருச்சு பேசாமல் போகிறான். அல்லேலூயா, மனுஷன் அப்படி தானாங்க. ஆமென், மனுஷன் அப்படி தான். அது தனக்கு வர்றது தான் பெரியதாக தெரியும். தனக்கு நன்மை கிடைக்கலன்னா ஒரு சாட்சி சொல்லுவான், கிடைச்சா ஒரு சாட்சி சொல்லுவான். உண்மை தானே? கவனிங்க. ஆனால் அங்கே யோபை பார்க்கிறோம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய வார்த்தையினால் என்ன செய்யலை, பாவம் செய்யவில்லை. இப்போ கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாயை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி கொடுப்பார் யோசிச்சு பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிறையா இருக்குது. நீதிமொழிகளை மட்டும் எடுத்துக்கங்க. நீதிமொழிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வாசிச்சுட்டே போங்க. எங்கே எல்லாம் வாய் பேசுகிறது, நாக்கு வைக்கிறத பற்றி பேசியிருக்காரோ அங்கே ஒரு அடையாளத்தை போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை இடத்துல அது மாதிரி பேசியிருக்காருன்னு யோசிச்சு பாருங்கள். என்னெல்லாம் அவர் சொல்லியிருக்காருன்னு யோசிச்சு பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அங்கு அவன் என்ன செய்யலை, எந்த ஒரு பாவம் வாயினாலே செய்யவில்லை. எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எந்த சூழ்நிலையில் எப்படி பேசணும், எல்லாவற்றையும் அங்கே கர்த்தர் விதைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் மையப்படுவதாக. அப்போ யோபு ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை பெறுகிறார். யோபு ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை பெறுகிறார். அந்த சாட்சியை குறித்து என்ன செய்கிறாருங்க, தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இன்னொன்று வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16, 17, 18. சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஏன்னு சொன்னால், நீ சொன்னியே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறது நம்முடைய அறிவில் உண்டாகிறது இல்லை. இது பரலோக தேவனாலே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறதுனால வர்றதுக்குள்ள நமக்கு உள்ளவில்லை. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்போ சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ இயேசு சொல்கிறாரு, இது மாம்சமும் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு. ஆமென். என்ன சொல்கிறாரு? இஃப் யூ ரிசீவ் தி ரிவலேஷன் ஆஃப் காட், தேவனுடைய வெளிப்பாடு, அந்த வெளிப்படுத்துதலை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் நீ பாக்கியவான். பேதுருவே, நீ அந்த வெளிப்பாட்டை இப்பொழுது பெற்றிருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவனுடைய வார்த்தைகளின் வெளிப்பாடுகளை பெற்றவர்கள், வார்த்தையினுடைய வெளிப்பாடுகளை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? சாட்சி பெற வேண்டும். ஆமென். அந்த சாட்சியுடைய இதை சொல்கிறார் பாருங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவில்லை. இந்த கல் எந்த கல்? பேதுரு இல்லை. பேதுரு சொன்னார்ல வார்த்தை, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமா? அந்த வார்த்தை, நீ சொன்ன அந்த வார்த்தையில் இந்த சபையை நான் கட்டுவேன். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற அந்த சத்தியத்திலே நாம் கட்டப்படுவோம் என்று சொன்னால் இது நிலைத்திருக்கும். ஆமென். அந்த வார்த்தையிலே நாம் கட்டப்படுவோம் என்று சொன்னால் இது நிலைத்திருக்கும். அதாங்க சொல்றார். இதை பாதாளத்தின் வாசல் என்ன செய்யறதில்ல? மேற்கொள்வதில்லை. ஏனென்று சொன்னால் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தையில், அந்த சத்தியத்தில் நீ கட்டப்பட்டிருக்கிறாய். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம சாட்சி. அப்போ அதுதான் அங்கே ஆண்டவராக இயேசு சொன்னார். அந்த ஒரு நல்ல உவமையை சொன்னார். இந்த மணலில் கட்டுறோமே, அது செய்கிறான், கட்டுறான், மழை பெஞ்சிச்சு, வெள்ளம் வந்துச்சு, காற்றடிச்சிச்சு, அது விழுந்து போயிடுச்சு. கண்மலையில் மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டுறான். அது என்ன செஞ்சிச்சு? மழை பெஞ்சு, காற்றடிச்சு, புயல் அடித்து, வெள்ளம் மோதி ஒன்றுமே ஆகலை. அதை சொல்லிட்டு இயேசு சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையின்படி செய்கிறவன் கண்மலையில் மேல். அப்போ ஆண்டவராய் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அப்போ அங்கே பேதுரு அந்த ஒரு வெளிப்பாடை அங்கே பெற்றிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடுகளை பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்சி யார்கிட்ட வரணும்? நம்ம குறித்து தேவன்கிட்ட நமக்கு அந்த சாட்சி வரணும். கர்த்தர் நம்ம மையப்படுவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷன் இருக்குது. இல்லை, அதுக்கு உள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது, அதற்குள்ள ஒரு பெரிய மகிமை இருக்கிறது, அதுக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் இருக்கிறது. அப்போ அது நமக்குள்ள என்ன செய்யணும்? இட் ஷுட் பி ரிவீல்ட் இன்சைட். நமக்குள்ள அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த கேப்சூல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப்சூலாக இருக்கும், ஜெல் கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். அதை நம்ம உட்கொள்ளும்போது அதுக்கு உள்ளே உள்ள மருந்து என்ன செய்யும்? நம்முடைய உணவில் கலந்துடும். அந்த கேப்சூல் அப்படியே என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். அந்த மருந்து என்ன செய்யும்? நம்ம சரீரத்தில் கலந்து என்ன செஞ்சிடும்? அது வேலை செய்யும். அந்த மருந்து சரீரத்தை கலக்காமல் அப்படியே வெளியே போயிடுச்சு என்ன ஆகும்? ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதே போல் விளாம்பழம், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கேள்வி சரி பிள்ளைகளை
வெளியில் ஓடு இருக்கும், உள்ளே சதை இருக்கும். அதை உடைச்சோம்னா அந்த சதையை எடுத்து சாப்பிட்லாம். இந்த பழம் காடுகளில் நிறையா கிடக்கும். இந்த யானைக்கு ரொம்ப பிடித்தமான பழம், யானைக்கு ரொம்ப பிடித்தமான பழம். அதை எடுத்து என்ன செய்யும், முழுங்கிக்கிட்டே இருக்கும், அப்படி முழுங்கும். அது கழிவு செய்யும்போது பார்த்தோம்னா அந்த முழுசு அப்படியே இருக்கும். அந்த விளாம்பழம் ஓடு உடச்சி பார்த்தோம்னா ஒன்றும் இருக்காது, உள்ளே எம்டியாக இருக்கும். ஏன் அது அப்படியே என்ன செஞ்சிடும், ஜீரணிச்சு அந்த ஓடு மட்டும் இருக்கும், உள்ளே ஒன்றும் இருக்காது. தட் இஸ் கால்ட் ரிவிலேஷன். அது வெளிப்படுத்தப்பட்டு அதோட சத்தாயிடுச்சு. இப்போ இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள, நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அது மொத்தமாக வேஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும். ஆகையினால தான் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே அது வெளிப்படுத்துகிற காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது தான் நமக்குள்ளே அது பலனை கொடுக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. அதனால நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், வேதத்தில் பார்த்தீங்கன்னா கரைச்சி கொடுத்துட்டு எல்லா வசனமும் தெரியும், தலைகீழ சொல்லுவான், அருமையாக பிரசங்கம் பண்ணுவான். அல்லேலூயா. என்ன இருக்காது, வார்த்தையினுடைய வெளிப்பாடு உள்ளே இருக்காது. வார்த்தையுடைய வெளிப்பாடு இல்லாததுனால அங்கே வாழ்க்கை இருக்காது. ஆமென். வார்த்தையுடைய வெளிப்பாடு எப்பொழுது ஒருவனுக்குள்ளாக வருகிறதோ அப்பொழுது அவனுக்குள்ள அவனுடைய வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கும். அப்போ பேதுருவை குறித்து சொல்கிறாரு, நீ இந்த வெளிப்பாடை நீ பெற்றுக்கொண்டாய். கர்த்தருமே ஒரு அற்புதமான சாட்சி எங்கள் பேதுருவை குறித்து நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நான் மையப்படுவார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்கள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேய்ச்சலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இங்கு இந்த மகள் ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை பெறுகிறாள். என்ன சாட்சி? உன்னுடைய விசுவாசம் பெரியது. ஆமென், ஆமென். அப்போ இக்கட்டு வேளையில், கஷ்டமான சூழ்நிலையில் கர்த்தரிடத்தில் இருந்து இவ்விதமான ஒரு சாட்சியை நாம் பெறத்தக்க ஒரு நடக்க நம்மள்கிட்ட இருக்குமா? அல்லேலூயா. அப்போ நம்ம புலம்புகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது நம்பிக்கையற்று போகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது அந்த எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? இதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட அந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். அங்கே படகுல போகும்போது இயேசு தூங்கிட்டு இருக்கிறாரு. அது மூழ்க போகுது, தண்ணி அடித்து மூழ்க போகுது. எல்லாம் கதறான், ஐயரே நாங்கள் மடிக்கிறது உனக்கு மடிய போகிறோமே அப்படின்னு. இயேசு சொன்னார், அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? அப்போ அதுவும் ஒரு சர்டிஃபிகேட் தானே. அல்லேலூயா. அப்போ நம்மளை குறித்து கர்த்தர் என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாரு? உன்னுடைய விசுவாசம் பெரிதுன்னு சொல்லுவாரா, அற்ப விசுவாசிகளைன்னு சொல்லுவாரா? அப்போ நாம் அந்த சாட்சி கர்த்தரிடத்திலிருந்து பெறணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இப்போ கர்த்தர் நம்ம சாட்சி சொல்ல சொன்ன அந்த மாதிரி சொன்னேன், நம்ம சாட்சி சொல்ல சொன்னா எனக்கு இதை கொடுத்தாரு அதை கொடுத்தாரு. அல்லேலூயா. நல்லா ஞாபகம் இருக்குது. அதாவது நம்ம சபை ஆரம்பித்த புதுசில் ஒரு ப்ரொஃபஸர் வந்திருந்தார். ஐயா ஒரு சாட்சி சொல்லணுன்னாரு. சொல்லுங்கய்யா. வந்து ரொம்ப உற்சாகமாக, நான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன், திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, இடையில இறங்கிட்டேன், போய் கருவாட்டு கடையில் கருவாடு வாங்கினேன். அடுத்த பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்தேன். என் மனைவி சொன்னாங்க, இன்றைக்கி நான் கருவாடு சாப்பிடணும் போல இருந்துச்சு, நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. இது சாட்சி. நொந்து போயிட்டோம் நாங்கள்லாம். ப்ரொஃபஸர் கவனிங்க, நம்ம சாட்சி சொன்னால் அப்படி தானே இருக்கோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறு, அதுபோல் கருவாடு மாதிரி ஒரு சிறு காரியத்தில் இருந்து நல்லா கவனிப்போம். ஜீவன் போகிற நேரத்தில் ஜீவனை கொடுக்குற வரைக்கும் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். ஆமென் தானே? ஆமென். நம்ம அதை சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய சாட்சி என்னது? கர்த்தர் நமக்கு சொல்கிற சாட்சி என்ன?
அல்லேலூயா. இவன் என்னை விசுவாசிக்கிறான். நெருக்கமான நேரத்தில் இவன் என்னை விசுவாசித்தான். ஜீவன் போகிற நேரத்தில் இவன் என்னை விசுவாசித்தான். ஆமென் சொல்லுவோமா? இவர் விசுவாசம், உன் விசுவாசம் பெரியது. கர்த்தர் நான் மகிமைப்பட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சும்மா இருப்பார். ஆண்டவரே ஏதோ கத்திகிட்டே இருக்க அந்த அம்மா ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே அப்படி தானே சொன்னாங்க சீசர்களாக வந்து. அவர் சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட முடியாது. என்ன இவ்வளவு கடினம் உள்ளவரா இயேசு அப்படின்னு நமக்கு தோணும். அவர் எதை சோதிக்க விரும்பினார்? அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை சோதிக்க விரும்பினார். அது எவ்வளோ பெருசு, சிறுசா பெருசா? ஆமென். தேவனை நாம் மையப்படும் அந்த சோதனை நேரங்களில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த சாட்சி நமக்கு யார்கிட்ட விலகுது? நம்முடைய தேவனிடத்திலிருந்து அந்த சாட்சி விளங்க வேண்டும். நம்முடைய தேவனிடத்திலிருந்து என்ன செய்யணும்? அந்த சாட்சி விளங்க வேண்டும். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 7லிருந்து. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்குள் சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இஸ்ரவேலுக்குள்ளும் நான் என்ன செய்யல? இப்படிப்பட்ட விசுவாசம். என்ன ஒரு அற்புதமான ஒரு சாட்சி பார்த்தீங்களா? அல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதியை குறித்ததான ஒரு சாட்சி. இயேசு ஆச்சரியப்பட்டு, என்ன ஒரு விசுவாசம் ஐயா! அல்லேலூயா. நம்ம குறித்து, நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்படுவாரா? அல்லேலூயா. யோசிச்சு பார்ப்போம். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து நம்ம எவ்விதமான ஒரு சாட்சியை நமக்கு கேள்விப்பட போகிறோம்? எப்படி நம்ம கேட்க போகிறோம்? கர்த்தருடைய குறித்து எப்படி ஒரு சாட்சியை நம்ம கேள்விப்பட போகிறோம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம்? கர்த்தர் நமக்கு சாட்சி கொடுக்கணும். அவர் சாட்சி கொடுத்தா அது இப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கும். மனுஷன் கொடுத்தானா எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதிபட்சமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களுக்கும் உன் தர்மங்களுக்கும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தட்டி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கொர்நேலியை குறித்து பார்க்குறோம். அவன் எப்படி இருந்தானா? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எவ்வளோ அற்புதமான சாட்சி இல்லை? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவனுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு காரியம் அங்கே விளங்குறத பார்க்குறோம். அங்கு எப்படி தன் வீட்டார் அனைவரையும் கர்த்தருக்குள்ளாக ஒரு கீழ்ப்படியை பண்ணி கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் மேலுடைய வாஞ்சியோடு கூட அவர்கள் ஜீவிக்க அவன் கற்றுக் கொடுத்திருந்தான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ அற்புதமான சாட்சி பாருங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறோம். மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அல்லேலூயா, எல்லா சப்ஜெக்டும் கற்றுக் கொடுக்குறோம். அதில் நேர்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இங்கு தேவனுக்கு பயந்து வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருக்கும்படியாக நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோமா பிள்ளைங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ அங்கே தேவ பக்திக்குள்ளாக நடத்துகிற வீடாக அது இருக்கிறதா? குடும்பத்தின் தலைவன் அந்த குடும்பத்தை கர்த்தருடைய பக்திக்குள்ளாக
நடத்துகிறதான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறதா என்பதை குறித்து யார் சாட்சி சொல்லுவா? தேவன் சாட்சி சொல்லுவார். அல்லேலூயா. அதான் சொன்னார், அங்கே தேவதூதனை கேட்டால் தேவதூதன் வந்து சொல்கிறான், அல்லேலூயா, அப்பா உன் மேட்டரெல்லாம் என்ன செஞ்சுருக்கு? எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தேவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கவனிங்க, உங்கள் ஒவ்வொரு மேட்டரும் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. உங்கள் எல்லா மேட்டரும் தேவனுக்கு தெரியும். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நீங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே உருவாக்குவதற்கு என்ன பிரயாசம் எடுத்திருக்கீங்கிறத ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. காலம் போனதுக்கப்புறம் ஐயோ 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 ஆண்டவர் சொல்லுவார், நான் அப்போ இருந்தால் அவனை பார்த்துக்கிட்டு தானே பார்த்துக்கிறேன். காலம் போனதுக்கப்புறம் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்கட்டின கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறாம்பாங்க. அது மாதிரி கவனிங்க, தேவனை நாம் மையப்படுவதாக. அப்போ இங்கே அவனுடைய சாட்சி கர்த்தராலே விளங்குகிறது. அவன் பக்தி உள்ளவன், தன் வீட்டாரை பக்தியாக நடத்துகிறவன், ஜனங்களுக்கு மிகுந்த தானதா, ஒரு தயாள குணம். தயாள குணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன். கர்த்தருக்கு மகிமை. என்ன சாட்சி பாருங்க. எப்பொழுதும் தேவனுக்கு தேவனுடைய நாம மையப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவ்விதமான ஒரு சாட்சி அங்கு விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சாட்சி விளங்குச்சுன்னா என்ன செய்கிறார் ஆண்டவர்? அல்லேலூயா. தேவதூதன் அனுப்புகிறாரு. அங்கே பார்த்தா பேதுருவை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. எவ்வளோ வேலை செய்கிறாரு பாருங்க. அப்போ அவன் குடும்பம் முழுவதும் என்ன செய்யுது? அவன் அது உடனே வர்றாருன்னு சொன்ன உடனே எல்லாரையும் கூட்டிடுறான். யாரை? ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்லாம் கூட்டிட்டான். அதுதான் தேவனுக்கு உள்ள சாட்சி. அவர்களோட கர்த்தர் நம்ம இப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம முடிவுக்கு வருவோம், கவனிப்போம். தேவனிடத்திலிருந்து நாம் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு தெரியும். இன்னொரு இது, இந்த சர்வே எடுப்பாங்க. அதாவது ஆட்டிடியூட் சர்வேலாம் எடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும், ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அது கீழே ஒரு 4 இது இருக்கும். இது எப்பொழுதுமே சரி, அநேக நேரங்களில் சரி, எப்போதாவது சரி, ஒரு நேரமும் சரியில்லை. அல்லேலூயா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். எப்பொழுதுமே ஆல்வேஸ் சரி, அதிகமான நேரங்கள் மோஸ்ட் ஆஃப் தி டைம் சரி, சில நேரங்களில் சம்டைம்ஸ் சரி, ஒருபோதும் இல்லை, நெவர், எப்பொழுதுமே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய சாட்சி எப்படி இருக்கு? அல்லேலூயா. எப்பொழுதுமே சரியாக இருக்கா? அதிகமான நேரங்களில் சரியாக இருக்கா? சில நேரங்களில் சரியாக இருக்கா? எப்பவுமே இல்லையா? அல்லேலூயா. யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்ம தேவனுடைய வார்த்தையை மையப்படுத்தி நாம் என்ன செய்கிறோம் என்பதை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட தீர்மானித்து நம்ம எப்பொழுதுமே செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது எனக்கு சாதகமாக இருக்கிற நேரத்தில் மாத்திரம் அதை செய்வேன், அது பாதகமாக தோன்றுகிற நேரத்தில் அதை செய்ய மாட்டேன். சில நேரங்களில் அது சாதகமாக இருந்துச்சுன்னா செய்வேன், மேக்சிமம் செய்ய மாட்டேன். ஒரு சில மொத்தமாகவே செய்ய மாட்டேன். கவனிப்போம். எவ்விதமான சாட்சியை நாம் கர்த்தரிடத்தில் பெறுகிறோம்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஏதோ சடங்காச்சாரத்துக்காக நம்ம செய்யலை, தேவனுடைய வார்த்தையை பேசவும் இல்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமான ஒரு சாட்சி விளங்குகிறது? இங்கே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இன்னைக்கு எப்படி நமக்கு சாட்சி விளங்குது? அங்கு எபிரேயர்கள் நிறுவம் அந்த வரிசையாக அந்த விசுவாச வீரர்களின் பட்டியலில் வர்றதில் ஒரு வார்த்தை வருது. எபிரேயர் 11:5
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமல் பட போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் சாட்சி பெற்றான் தேவன்கிட்ட இருந்து. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவனாக அவன் இந்த பூமியில் வாழ்ந்தான் என்ற சாட்சியை பெற்றான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்கிற சாட்சியை நாம் பெற்றிருக்கிறோமா? அங்கே இந்த சாட்சி யார்கிட்ட உண்டாச்சு? கர்த்தர்கிட்ட உண்டாச்சு. அல்லேலூயா. கர்த்தர் செஞ்சார், வாக்கிங் வந்தவர் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டார் ஏனோக்க. ஆமென். வழக்கமாக வாக்கிங் போவாங்க குடும்ப வேலையில், அப்படி பேசிக்கிட்டே பார்த்தா ஏனோக்கோட எங்கே போயிட்டார்? நடந்து அப்படியே பரலோகத்துக்கே போயிட்டார். அவ்வளவு ரெண்டு பேரும் அன்னோன்யமாக பேசிகிட்டே போகிறாங்க. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிகிட்டே இருந்தோம்னா அப்புறம் டயத்தை பண்ணால் 3 மணி நேரம் போயிருக்கும். 3 மணி நேரம் போயிருக்கும், வெட்டியாக பேசியிருப்போம், ஒன்றும் நான் இருக்காது. ஆனால் ஜெபத்துக்கு உட்கார்ந்தா அரை மணி சீக்கிரம் சுருக்கமாக ஜெபம், எப்படி சுருக்கமாக ஜெபம். அதுக்கு மட்டும் அந்த சுருக்கம் பேசும்போது மணிக்கணக்கில் போயிருக்கும். கவனிங்க. அவன் பிரியமானவன் என்று சொல்லி தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்றான். பிரியமானவன் என்று சொல்லி தேவனிடத்தில் சாட்சி பெற்றான். கர்த்தர் நாம் மையப்படுவா? கர்த்தருக்கு சோதரம். அப்போது நமக்கு தேவனிடத்திலிருந்து எப்படிப்பட்ட சாட்சி விளங்க வேண்டும்? நான் இப்படிப்பெல்லாம் வாழணும். எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, எவ்வளோ காரியங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சில காரியங்களை அங்கே கர்த்தர் பேசுகிறார், அதை மட்டும் பார்த்து நம்ம முடிப்போம். மத்தேயு 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ இந்த ஆவியில், என்னுடைய மகன் ஆவியில் எளிமை உள்ளவன், என்னுடைய மகள் ஆவியில் எளிமை உள்ளவன் அவர் சாட்சி சொல்கிறாருன்னா பரலோக ராஜ்யமான நன்மை கிடைக்கும். ஆமென் சொல்லுவோமா? அப்போ அவரிடத்திலிருந்து நாம் பெறுகிற ஒவ்வொரு சாட்சிக்கும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டுங்க. அல்லேலூயா. ஆவியில் எளிமை. அடுத்து பார்க்குறோம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்போது கர்த்தருடைய நீதி நிமித்தம் நம்ம துயரப்படுகிறோம் அப்படிங்கிறத அவருக்கு பிரியமாக இருக்கணுங்கிறதுல, நம்ம சிரத்தை உள்ளவர்களாக இருக்கணுங்கிறதுல அவர் ஒரு சாட்சி. 5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மோசே இந்த பூமியில் இருந்தவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தாரா? மிகுந்த சாந்தம் உள்ளவராக இருந்தார், நம்மளை மாதிரி. அல்லேலூயா. அப்படின்னு நம்ம பேர் வாங்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், நம்ம இல்லை. கவனிங்க. அப்போ சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதுதான் கர்த்தர்கிட்ட வர்ற சாட்சி. நீதியின் மேல் பசிதாசம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நம்ம தாகம் எப்படி இருக்குது? பசி தாகம் எப்படி இருக்குது? அல்லேலூயா. எல்லாம் உலகத்தை குறித்து தான் பசியும் தாகமா. என்னைக்காவது நீதியை குறித்து பசி தாகம் நமக்கு இருந்திருக்கா? கவனிங்க. சாட்சி, தேவனுடைய சாட்சி. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம். அங்கே பார்த்தோம், கொர்நேலியை குறித்து பார்த்தோம். அவன் இறங்கி என்ன செய்தானா? தான தர்மங்களை செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவமாக வந்து நிற்பான், இப்படி பார்ப்போம், கை காலெலாம் இருக்குதையா அப்படிமா. நீ கொடுக்குற 2 ரூபாய்க்கு அவன் கையை காலை ஒடிச்சிட்டா வந்து நிற்கணும். கொடுத்தா கூட இல்லாட்டா இல்லைன்னு போ. அதில் வேறு ஒரு கமெண்ட் வேறு, உனக்கு தான் கை காலும் இருக்கே. கவனிங்க. அதான் நம்ம ஆள் இருக்கிறான்னு சொல்லவே வேண்டாம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை பரிசுத்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நம்மை குறித்து இவன் நீதி உள்ளவன், இவன் நீதியை விரும்புகிறவன், இவன் பரிசுத்தம் உள்ளவன் என்று சொல்லி அவர் கொடுக்குற சாட்சி இருக்கும். ஆமேன் தானே? ஆமேன். நம்ம சாட்சி கருவாடை பற்றி தான் இருக்கும். தேவன் நாம் மையப்படுவா. இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய தேவன். நம்ம புத்திரத்தில் இருக்கிறோம், சமாதானம் பண்ணுறோமா கொளுத்தி போடுறோமா? அல்லேலூயா. போகிற போக்கில் ஒரு பாம்பை வச்சுட்டு போயிடுவோம், டைம் பாம்பு. அது வெடிச்சு சிதறி. கவனிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. நான் சும்மா ஒரு கொஞ்சம் தான் அதில் அந்த இது ஆண்டவர் சொன்ன அந்த சொன்னேன். நிறையா காரியங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் நம்ம குறித்து என்ன சாட்சி சொல்கிறாரு, கர்த்தர் நம்மளை குறித்து என்ன செய்கிறார். தேவன் நாம் மையப்படுவதாக. இது மாதிரி சாட்சி தான் அவர்கிட்ட இருந்து வரும். அந்த சாட்சியை தான் நம்ம நாடணும். நம்முடைய சாட்சி எப்படி இருக்கணும், கர்த்தரிடத்திலிருந்து நாம் சாட்சியை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நாம் மையப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம்மா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையில் ஆண்டவரே, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்கிற சாட்சி வானத்திலிருந்து இயேசுவை குறித்து உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையை குறித்த சாட்சி ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வரணும்ப்பா. இயேசுராஜா, நீங்கள் எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். பிதாவே, நீங்கள் எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். ஆவியானவரே, எங்களை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. தேவனுடைய நாம் மையப்படுவதாக. ஜாக்கிரதை உள்ளவர்களாக அவருடைய வார்த்தையை கவனிப்போம். ஜாக்கிரதை உள்ளவர்களாக. அவர்கிட்ட சாட்சியை நம்ம பெறணும். தேவனிடத்திலிருந்து சாட்சியை பெறணும். இந்த உலக மக்கத்திலிருந்து சாட்சி, அது அவர்கள் நம்மிடத்திலிருந்து பெற்ற நன்மைக்கு ஏதுவாக அது இருக்கும். ஆமென். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற சாட்சி நமக்கு நன்மை தருகிறதாக அது இருக்கும். நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அது இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து செய்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எதை பார்த்து தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பான். ஆண்டவரே, என்னுடைய சிந்தையெல்லாம் ஆண்டவரே அதை குறித்து நீங்கள் ஒரு சாட்சி சொல்கிறதா இருக்கணும்ப்பா. எங்கள் பேச்செல்லாம் ஆவியானவர் நீங்கள் அதை குறித்து சாட்சி சொல்கிறதா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் நடக்கையெல்லாம் நீங்கள் அதை குறித்து சாட்சி சொல்கிறதா இருக்கணும் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிறதை நீர் கவனமாக கேட்கிறீர், ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறீங்கன்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆவை நாங்கள் மையப்படுத்துகிறோம் ஐயா. எங்களுக்குள்ள ஒரு ஜாக்கிரதை உள்ள ஒரு இதயத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களிடத்தில் இருந்து நாங்கள் சாட்சி பெறணும். எங்கள் விசுவாசத்தை குறித்து, எங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து, நீதியின் மேல் இருக்கிற வாஞ்சை தாகத்தை குறித்து, பொறுமையை குறித்து, தாழ்மையை குறித்து, சாந்தத்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து, அன்பை குறித்து, நம்பிக்கையை குறித்து, கீழ்ப்படிதலை குறித்து, எங்கள் உள்ளத்திலே காணப்படுகிற உண்மையை குறித்து நீங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. நீங்க சாட்சி சொல்லணும். உங்கள்கிட்ட நாங்கள் சாட்சியை பெறுகிறவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க உள்ளத்தின் ஆழங்களை அறிகிறவர் அல்லவா, சிந்தைகளின் நோக்கங்களை அறிகிறவர் அல்லவா, வாயின் வார்த்தைகளை கவனித்திருக்கிறவர் அல்லவா, செய்கைகளை உற்று நோக்குகிறவர் அல்லவா. ஓ, உங்களுக்கு நல்ல சாட்சியை பெறத்தக்கதாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க டாடி. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ராஜாவின் ஈடியேற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய தேவன் நம்மளோட பேசினார் சொல்லி விசுவாசிங்க ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லே